திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மதுரையில் வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிய இதான் மருத்துவமனை, இதான் மருத்துவமனை. இப்போ என்ன சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி, உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எங்க போனாலும் கல்லை தூக்கிட்டு போறாரு, யாரை பார்த்தாலும் கல்லை காட்டுறாரு அப்படின்னு. நானாவது கல்லை தான் காட்டுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி நீங்க எதை காட்டுறீங்க? எதை காட்டுறீங்க? எதம்மா காட்டுறீங்க? நான் கல்லை காட்டினேன், அவர் பல்ல காட்டுறாரு. அவர் யார்கிட்ட காட்டுறாரு? திரு மோடி அவர்கள்கிட்ட பல்ல காட்டுறாரு. என்கிட்ட கல் இருக்கு, நான் கல்ல காட்டுறேன். அவர்கிட்ட வெறும் பல்லு இருக்கு, அவர் பல்ல காட்டுறாரு. இன்னொருத்தர் பாக்குறாரு, நான் சிரிச்சா என்னங்க தெரியும்? சிரிச்சா என்ன தெரியும்? பல்லு தானே தெரியும். நான் சிரிக்கிறார், பல்லு தெரியுது. நான் சிரிச்சா பல்லு தெரியும். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, 2019 எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம், அப்ப சிரிச்சுட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்கிற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க, வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? ஸ்டாலின் கிட்ட சிரிப்பே வராது. என்னைக்காவது சிரிச்சிருக்க பார்த்திருக்கீங்களா? கீழே சில்லறை விழுந்துருச்சு, சில்லறையை தேடிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு போட்டோ யார் காலையாவது நான் விழுந்த மாதிரி ஒரு போட்டோ காட்டுங்க, நான் அரசியல் விட்டு விலகிடுறேன். இந்த மாதிரி காலை பிடிச்சி இது ஆக்சுவலா அதனாலதான் தலைவர் இவர் எப்பவுமே எடப்பாடி பழனிசாமின்னு கூப்பிட மாட்டாரு, பாதம் தாங்கி பழனிசாமி, பாதம் தாங்கி பழனிசாமி. இவர் என்ன பத்தியும் நம்முடைய தலைவரை பத்தியும் நம்முடைய இயக்கத்தை பத்தியும் இவர் பேசிட்டு இருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க தயாரா இருக்கணும்.